அந்த குழந்தையும் செத்துரும். அங்க மான்ஸ்டர்ஸ்லாம் ரொம்ப மோசமான ஆளா இருக்காங்க அப்படி சொன்னோனே, அதை கேட்டு அங்க சைல்ட் டெம்பரர், உன்னோட மிஷினுக்குலாம் என்னாச்சு? எல்லாம் டாப்பா பிரிஞ்சு போயிருச்சா? இதெல்லாம் எப்படி நடந்தது?" அப்படின்னு கேட்டோனே, அதுக்கு அந்த மெட்டல் நைட் சொல்லுவான், "அதுக்கு காரணம் மான்ஸ்டரோட கிங்கு யோரிச்சி தான். அவர் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு. இங்க நம்ம நெனைக்கிற மாரி எதுவுமே நடக்க போறதில்ல. எல்லா ஹீரோஸும் சாக போறாங்க. நீ இதுல தலையிடாத. யாரையுமே நம்பாத. அப்படி நீ ஏதாவது பண்ணணும்னு நெனச்சன்னா, நீ என்ன நெனைக்கிறியோ அத மட்டும் பண்ணு. யார் பேச்சையும் கேட்காத." அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோன கட் பண்ணிருவான். அப்படி இந்த பக்கம் டொர்னாடோக்காவோட தங்கச்சி பிளிஸார்டு நம்ம ஹீரோ ஒன் பஞ்ச் மேன் சைத்தாமா இருக்கிற வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க யோசிச்சுட்டே போவாங்க, என்னோட டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே செத்து போயிட்டாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னோட அக்கா தான். எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு எங்க டீம்ல இருக்க எல்லாத்தையுமே கொன்னுட்டா. நான் இதுக்கப்புறம் என்னோட புது டீம் உருவாக்கணும். இந்த இடத்த தான் என்னோட பேஸ் ஆக்கணும். அவங்க எல்லாத்தையுமே நான் என்னோட டீம்மேட் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சைத்தாமா ரூம் கதவை தட்டினோன்னே, அப்ப கதவை திறக்கிறது ஒயிட் ஃபேங்ஸோட பிரதர். அவர் கதவை திறந்துட்டு, "ஆமா யார் மணி இவ்வளவு உனக்கு தெரியுமா சைத்தாமா?" அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க போய் உட்காந்துக்குவாரு. அப்புறமா சைத்தாமா ஜாலியா கேம் விளையாண்டுட்டு இருப்பாரு. அப்ப ஜெனோஸ், "இங்க பாருங்க பிளிஸார்ட் வந்திருக்கா" அப்படி சொன்னோன்னே, அது கேட்டு சைத்தாமா, அவ கிடக்குறா, எனக்கு இந்த கேம் முக்கியம், நானே தோத்துக்கிட்டே இருக்கேன்னு கடுப்பாக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் விளையாண்டுட்டே இருக்கும்போது, அங்க அந்த பிளிஸார்ட் இங்க இருக்க எல்லாத்தையுமே பார்த்துட்டு, என்ன ஆளாளுக்கு ஒரு பக்கம் இருக்கிறாங்க, இங்க சைத்தாமா எதை பத்தியுமே கவலைப்படாம கேம் விளையாண்டுட்டு இருக்கான், இங்க என்னதான் நடக்குது அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பா. அப்ப அந்த பிளிஸார்ட் அங்க இருக்க ஒயிட் ஃபேங்ஸையும் கிங்கையும் பார்த்துட்டு, "நீங்களும் எப்படி இங்க வந்தீங்க? சைட்டாமா வீட்டுக்கு எப்படி ஒரே நேரத்துல எல்லாருமே இருக்கீங்க?" அப்படின்னு கேட்டோன்னே, அதுக்கு அங்க இருக்க நம்ம ஒயிட் ஃபேங்ஸ், "எனக்கு கொஞ்சம் அடிபட்டுச்சுமா, ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக சைத்தாமா வீட்டுக்கு வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த பிளிஸார்ட் நம்ம ஹீரோ சைத்தாமா பார்த்து, "நீ என்ன எந்த கவலையுமே இல்லாம இருக்க? வெளியே எவ்வளவு சம்பவம் நடந்திருக்கு தெரியுமா?" அப்படின்னு கேட்டோன்னே, நம்ம சைத்தாமாவும், அதெல்லாம் எனக்கு தெரியாது" அப்படின்னு சொன்னோன்னே, அது கேட்டா இன்னும் கத்துவா, "நீ என்ன இவ்வளவு அசால்ட்டா பேசிட்டு இருக்க? உனக்கு பயமா இருக்கு தானே இங்க இருக்கிற? நீ உன் பயத்தை உள்ள வச்சுட்டு பயம் இல்லாத மாதிரி நடிச்சிட்டு இருக்க. வெளியே அவ்வளவு பிரச்சனை ஆயிட்டு இருக்கு, ஒண்ணுமே தெரியாம இங்க இருக்கியா? ஹாயா இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவ கோவப்பட்டு கத்திக்கிட்டு இருப்பா. அதை கேட்டு நம்ம ஹீரோ சைத்தாமா அங்க இருக்க கிங்க பார்த்து, "ஆமா இவளுக்கு என்ன வேணுமா? ஏன் காலை சுடுதண்ணி ஊத்துன மாதிரி இப்படி கத்திக்கிட்டே கிடக்கா?" அப்படின்னு கேட்டோன்னே, அதுக்கு அங்க கிங்கும், "ஏப்பா வெளியே அவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, அப்படி அவ கத்தத்தானப்பா செய்வா" அப்படின்னு சொன்னோன்னே, பிளிஸார்ட் அப்புறம் கடுப்பாயி உட்கார்ந்து, "இங்க பாருங்க நம்ம உடனே பிளான் போட்டு ஆகணும். இங்க பாரு ஜெனோஸ், நீ எஸ்ரா கண்டர் தானே, ஹீரோ அசோசியேஷன்ல அந்த டிரான்ஸ்மிட்டர் கொடுத்துருப்பாங்கல்ல, அதுல உனக்கு எந்த தகவலும் வரலையா?" அப்படின்னு கேட்டோன்னே, "என் உடம்பே இந்த நிலைமையில இருக்கு, அதெல்லாம் எங்க போச்சோ எனக்கு என்ன தெரியும்" அப்படின்னு சொன்னோன்னே, அங்க இருக்க கிங் கிட்டையும், "உங்ககிட்ட இருக்குமே அது எங்க போச்சு?" அப்படின்னு கேட்டோன்னே, "அதெல்லாம் உடஞ்சு போச்சுமா" அப்படின்னு சொல்லிட்டு காரணம் சொல்லிட்டு இருப்பாரு. அப்புறமா, "சரி ஜெனோஸ் உன்னால இப்ப சண்டை போட முடியுமா?" அப்படின்னு கேட்டோன்னே, ஜெனோஸுக்கு, "என்னோட உடம்ப நான் கொஞ்சம் சரிப்படுத்தணும், அதுக்கப்புறம் தான் நான் சண்டைக்கு வர முடியும்" அப்படின்னு சொன்னோன்னே, அதை கேட்டு பிளிஸார்டும், "ஆமா அவன் உடம்ப பார்த்தாலே நல்லா தெரியுது." அப்புறம் இந்த பக்கம் கிங்க பார்த்து, "நீங்களாச்சும் வரீங்களா?" கேட்டோன்னே, கிங் அப்படியே அசைவாரு, "ஆள விடுமா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு நேக்கா கலந்துக்குவாரு. அப்புறமா பிளிஸார்ட் நம்ம ஹீரோ சைத்தாமா பார்த்து, "அப்பனா நீ மட்டும் தான் இருக்க, உடனே வா நம்ம பிளான் போட்டாகணும். மான்ஸ்டர் அசோசியேஷன் ஒன்று இருக்கு, அதுல கண்டிப்பா தலைவன் ஒருத்தர் இருப்பான், அவனை அழிச்சே ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்கும்போது, அதை கேட்டு கிங்கும், "ஆமாப்பா வெளியே ரொம்ப நிலைமை மோசமா போயிட்டு இருக்கு, அது மட்டும் இல்லாம ஹீரோஸ் எல்லாம் அழிக்கிற அந்த காருன்னு ஒருத்தர் இருக்கான் பாத்தியா, அவனும் வந்தான், நீ தான் அவனை சரியா கவனிக்கவே இல்லை" அப்படின்னு சொன்னோன்னே, அதை கேட்டு நம்ம சைத்தாமா, "அப்படியா? அவன் இங்க வந்து என்னை கவனிக்காம போனது ரொம்ப தப்பாச்சு, அவனை நான் ஒரு கை பார்த்துட்டு வரேன்" அப்படின்னு நம்ம சைத்தாமா கெட்டப்லாம் போட்டு ரெடி அங்கிருந்து கிளம்புவாரு. அப்படி கிளம்பும்போது ஜெனஸ் நம்ம ஹீரோ சைத்தாமா பார்த்து, "ஆமா அந்த கார் எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா?"